இன்னைக்கு நம்ம வந்து கம்பு மாவு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ கம்பு வாங்கி வச்சுருக்கோம். இதை நல்லா வந்து கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வறுபடும். இது வந்து நல்லா பொரியணும். எல்லா அரிசியும் ஒன்று போல பொரிஞ்சு வராது, 1-2 பொரிஞ்சு வரும். மற்ற இதெல்லாம் நல்லாவே வறுபட்டுருக்கும். நல்லா ஒரு மணம் வரும். இந்த கம்மம்பில்லு வந்து இது வந்து கம்மம்பில்லுன்னு சொல்லலாம், கம்பு அரிசின்னு சொல்லுவோம். இது வந்து கம்பு அரிசி. கம்மம்பில்லுங்கிறது இன்னும் கொஞ்சம் பொடியாக இருக்கும். அதில் வந்து உமி இருக்கும். அதை உரலில் போட்டு குத்தி அதை உமியை பிடைச்சி எடுத்துட்டா தான் அரிசி ஆகும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து அரிசியாகவே இருக்கும். இது வந்து இப்படி அரிசியாக இருக்கும். இதுலேயே ஒரு 2-3 வகை இருக்குது. கம்பரிசிலே 2-3 வகை இருக்குது. இதுதான் நமக்கு மாவுக்கு நல்லது. இதான் மாவு வந்து அரைக்கிறதுக்கு இதான் நமக்கு தோது. இதை நல்லா வறுத்து நல்லா ஒரு மணம் வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கிட்டு இருக்கணும். வறுத்துட்டு பார்ப்போம். நம்ம இந்த அளவுக்கு வறுத்துருக்கோம். அந்த அரிசியை நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி 1-2 தான் வெடித்து கிடக்கும். இதெல்லாம் பார்த்தா நம்ம வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போல் இருக்கும். அந்த பூ அழகாக இருக்கும். அது வெடிச்சது. பூரா அரிசியுமே இப்படி வெள்ளை வெள்ளையாக வெடித்து வரும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடாது. அரிசி கருகி போயிடும். 1-2 வெடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லா வறுபட்டு போயிருக்கும். நமக்கு வறுபட்டுருந்தாலே போதும். இது வந்து வறுக்கும் போது 8 வீட்டுக்கு மணக்கும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு கமகமகமன்னு மணக்குது. யார் வீட்லேயே கம்பம்பில்லு வறுக்கிறாங்க, கம்பு வறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல மணமாக இருக்குது. வீடே மணக்குது. இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும். சூடாக நம்ம மிஷினில் போய் அரைக்க முடியாது. நல்லா ஆற வச்சு கொண்டு போய் மிஷினில் அரைக்கணும். நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம்னா அரைக்கலாம். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னா அரைக்கலாம். இது 1 கிலோ வறுத்து அரைச்சிருக்கேன், அரைக்க போகிறேன். இப்போ அதை கூட வந்து ஏலக்காய் போடுவோம். மிஷினில் நம்ம அரைக்கிறதுனால ஏலக்காய் பொடி வந்து நம்ம சேர்த்து ஏலக்காயை போட்டே அரைச்சிடலாம். இது வந்து இதிலே போட்டுறேன். ஒரு 10 கால் ஏலக்காய் எடுத்துருக்கேன். நல்ல மணமாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே இந்த ஏலக்காய் நல்லா ஒரு முறுமுறுன்னு ஆயிரும். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிஷினில் போய் நல்லா ஒரு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னா நைஸாக அரைவிடாது. கொஞ்சம் நெருன்னு இருக்கும். மாவு உருண்டை மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் நைஸாக இருக்கும், அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வந்து கம்பு மாவு உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு மண்டை வெல்லம் வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கம்பி பதம் காய்ச்சிக்கிடுவோம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சணும். ஒரு கிலோ கம்பு மாவுன்னா 1 கிலோ மண்டை வெல்லம் போடணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். வெறும் கம்பு மாவு மட்டும்தான் போட போகிறேன். தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கிடுவோம். இது நல்லா கரையணும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விடலன்னு சொன்னால் அடியில் வந்து ஒட்டிக்கிட்டு கருப்பாயிரும். நம்ம மண்டவெல்லம் போட்ட உடனேயே நம்ம வந்து இப்படி கிண்டி விட ஆரம்பிச்சிடணும். மண்டவெல்ல பாகு வந்து நம்ம காய்ச்சிருக்கோம். இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து இப்படி கையில் தொட்டு பார்த்தோம்னா கையில் பிசு பிசுன்னு இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே நமக்கு மாவு ஊற்றி பிணையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து முருகனை பதம் வந்துடக்கூடாது. மாவு உருண்டை வந்து கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கல் மாதிரி இறுகி போயிடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊற்றும் போது நம்ம பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ரொம்பையும் குளன்னு வந்துடக்கூடாது. நம்ம அதுக்கு சூடுபடுத்தின உடனே நம்ம இருத்துடக்கூடாது. ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கம்பி பதம் பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து மாவு இந்த அளவு கம்பு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் நம்ம இதில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிடுவோம். தண்ணி கூடிக்கிருச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு கிண்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெருத்தியாக வந்துருச்சு, உருண்டை பிடிக்க முடியாமன்னா அந்த நேரத்துக்கு இந்த மாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த மாவு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டுவோம். ரொம்ப வடிகட்டிட வேண்டாம். கொஞ்சம் வடிகட்டி பார்த்துக்குருவோம். கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கிடுவோம்.
இப்படி வந்து ஒடுக்கமான பாத்திரமா இருந்தாத்தான் நம்ம கிண்டுறதுக்கு தோதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பாகு தேவைப்படுது. நம்ம கிண்டி பார்த்துக்கிட்டே தான் ஊற்றணும். நம்ம வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட கம்பு மாவு வந்து நிறையா கிடையாது. நம்ம கரெக்டாக தான் நம்ம அரைச்சி வைப்போம். பச்சரிசி மாவுன்னா நம்மகிட்ட இருக்கும், எப்போ நாம போட்டுக்கலாம். ஆனால் இந்த கம்பு மாவில் வந்து நம்ம கம்பு மாவு தான் போடணும். இப்போ இந்த அள்ளி வச்சிருக்க அந்த மாவையும் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். நம்ம கைட்ட உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிண்டணும். ரொம்பையும் பொழு பொழுன்னு ஆயிடக்கூடாது, ரொம்ப கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. நமக்கு தெரியும்ல, சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிடிச்சி வச்சோம்னா சரியாக வரும். டைட்டாக கிண்டுற போது இந்த மாவு வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்கும். இதுவே உருண்டை பிடிக்க சரியாக வரும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஊற்றினோம்னா குள குளன்னு ஆயிரும், அதிரசம் மாவு மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு இருந்தாத்தான் சரியாக வரும். அப்பா கையை வைக்க முடியல, சூடு கொதிக்குது. நான் சூடு இருக்குன்னு தெரியாமல் பிடிச்சிக்கிட்டேன், மாவை கையில் அள்ளிட்டேன். கொதிப்பால்ல, அப்பா கையில் வைக்க பிடிக்க முடியல. இந்த அளவுக்கு பிடிச்சா சரியாக வரும். கையில் ஒட்டுது சூடு. இது வந்து ஆறிச்சுன்னா நல்லா எரிக்கிறோம். இதை கொஞ்சம் ஆற வச்சு தான் நம்ம கைட்ட பிடிக்க முடியும். ஏன்னா பயங்கர சூட்டில் இருக்கும். நம்ம கிண்டி வச்சுருந்தோம்ல மாவு ஆற மாட்டேங்குது. அதை அப்படி அகலமான பாத்திரத்தில் போட்டு பயங்கர சூடாக இருக்கு. இது வந்து அந்த பாத்திரம் ஒடுக்கமாக இருக்கிறதுனால சூடு வந்து ஆற மாட்டேங்குது. இதுனா கொஞ்சம் ஆறும். ஒன்று போல் மண்டவளை பாகு பட்டு கிண்டியாச்சு. ஆனால் கொஞ்சம் சூடு ஓவராக இருக்கு. கைட்ட பிடிக்கும் போது நம்ம பொறி உருண்டை பிடிச்ச மாதிரி பிடிக்க வேண்டிய நிலைமை. அதனால் கொஞ்சம் ஆற வச்சு கையில் அப்படியே ஒட்டுது, பிசு பிசுன்னு ஒட்டுது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறது தோதா இருக்கும். கொஞ்சம் இது மாதிரி ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆறிச்சுன்னா உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ ஓரளவு ஆறி இருக்கு. ரொம்ப ஒன்றும் ஆறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கு. நம்ம இப்பயே பிடிச்சிருவோம். ரொம்ப ஆறிட்டாலும் இறுகிக்கிறோமா என்னன்னு தெரியலை. ஏன்னா நம்ம வந்து சூடாக காய்ச்சி ஊற்றிருக்கோம்ல. மண்டவளை அது வந்து ஒரு கம்பி பதம் உள்ள அளவுக்கு ஊற்றிருக்கோம். கெட்டியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாகவும் பிடிக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்து ஒரு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு சாப்பிட்ற மாதிரி பிடிச்சா போதும். நான் பெருசாக கொடுத்தோம்னாலும் சாப்பிடாதுங்க. பாதி வச்சுட்டு போச்சுன்னா மாவு வேஸ்ட்டாக தான் ஆகும். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினா ஒரு உருண்டைக்கு 2 உருண்டையோடு கொடுக்கலாம். நம்ம பெரிய உருண்டையாக உருட்டிட்டோம், பொறி உருண்டை நான் உருட்டின மாதிரி பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னா பாதி உருண்டை சாப்பிட்டு பாதி உருண்டை வேணான்னுட்டுச்சுறாங்கன்னா அந்த மாவு உருண்டை வேஸ்ட்டாக தான் போகும். அதனால நம்ம வந்து சின்ன சின்னதாக உருட்டுவோம். ரொம்ப அமுக்கி பிடிச்சா நல்லாயிருக்கும். இது வந்து அப்படித்தான் இருக்குது. அமுக்கித்தான் பிடிக்கணும். அமுக்கி பிடிச்சாத்தான் நல்லா இறுகி இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம எள்ளு உருண்டை மாதிரி இருக்கும். எள்ளு மாவு உருண்டை பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். 2 நாள் ஆயிடுச்சுன்னா நல்லா ஒரு வலுவாயிரும். பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் வலுவாக கட்டிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஆனால் மண்டவளை பாகு முறியிடுச்சு அப்படின்னா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வலுவாயிரும். அதனால் இப்படி நம்ம சூடாக இருக்கும்போதே கொஞ்சம்
பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். இதுவே எனக்கு கையில் சூடாக தான் இருக்குது. நம்ம கை வந்து சூடை தாங்கித்தே ஆகணும். ஏன்னா உருண்டை பிடிக்கணுங்கும் போது இந்த சூடாவது தாங்கித்தே ஆகணும். கொஞ்சம் நல்லா அப்படி அமுக்கியே பிடிப்போம். இல்லைன்னா மாவு உருண்டை வந்து அப்படி இப்படி வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தான் சாப்பிட போகிறோம், இருந்தாலும் ஓரளவு நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் பிடிப்போம். கையெல்லாம் இங்கே பூரா அப்படியே செவந்துருச்சு. 2-3 உருண்டை பிடிச்சதுக்குள்ளே இப்படி செவந்து போச்சு. இன்னும் இவ்வளோ உருண்டை பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் சூடு இருக்குது. இதை பூரா பிடிச்சிட்டு பார்ப்போம். நம்ம கம்பு மாவு உருண்டை வந்து உருட்டி எடுத்து முடிச்சிட்டோம். நல்லா அந்த மாதிரி வலுவலுன்னு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் தான் நான் 2 நாள் ஆனாலும் நல்லா இப்படி பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து இந்த கம்பு மாவில் வந்து நிலக்கடலை பருப்பு வறுத்து தொலியெல்லாம் எடுத்துட்டு அதையும் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சி இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். 1 வாரம் வரைக்கும் கூட அது பாட்டுக்கு கிடக்கும். மாத கணக்கில் இருக்கும். நம்ம அவ்வளோ நாளைக்கு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 வாரத்துக்கு கூட அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இதெல்லாம் இரும்பு சத்து உள்ளது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு உருண்டை டெய்லி சாப்பிட்டா கூட போதும். நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா 1-2 எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா. கம்பு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டியில் உருண்டை பிடிச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கிலோ கம்புக்கு 1 கிலோ மண்டவெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சங்கானு மிச்சம் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கம்பு உருண்டையே இப்படி வறுத்து நான் மிக்சியில் அரைச்சோம்னா தான் இப்படி வலுவலுன்னு வரும். வீட்டில் நான் மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நெருன்னு அரிசியாக இருக்கும். உடனே சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது வலுவாக இருக்கும். கொஞ்சம் நேரம் 2 நாள் கழிச்சிருச்சுன்னா நல்லாயிரும். ஏன்னா சீனி இந்த மண்டவெல்ல பாகிலே ஊறிடும். இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. கார்த்திகைகளுக்கு வந்து பொரி உருண்டை போட்டிருக்கேன், அப்பம் போட்டிருக்கேன். இன்றைக்கி பரணி தீபம், அதுக்காக அந்த மாதிரி மாவு உருண்டை செஞ்சுருக்கேன். கம்பு மாவு உருண்டை, பச்சரிசி மாவு உருண்டையும் செய்யலாம், கம்பு மாவு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.